students. I hope my students are very good. Stay home, stay safe, stay healthy everyone. Take care yourself. வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். உங்கள் பெற்றோரையும் முகக்கவசம் அணிந்து செல்லும்படி வலியுறுத்துங்கள். மேலும் உங்களுடைய கரங்களை அவ்வப்போது சோப்பை கொண்டு சுத்தமாக கழுவிடுங்கள். மேலும் மக்கள் நெருக்கம் அதிகமான இடங்களுக்கு செல்வதை தவிர்த்திடுங்கள். ஆரோக்கியமாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். In this video we are going to learn 6th standard term 1 English. So ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி 6ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் நம்முடைய சேனலுக்கு வரவேற்கிறோம். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி டேர்ம் 1 இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா அவர்களும் நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும். ஸோ மாணவர்கள் அனைவருமே உடனடியாக பாடங்களை படிச்சிட முடியும். ஏன்னா பாடங்களை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம்னா தான் நம்மளால் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போகும்போது அனைத்து திறன்களையும் பெற்றிட முடியும். அதோட என்னுடைய மாணவர்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது மொழி பாடங்களை கற்பதற்கு நமக்கு 4 skills தேவை. தட் இஸ் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இந்த 4 ஸ்கில்லையும் நம்ம தொடர்ந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும்னா நம்ம படிச்சுட்டே இருக்கணும், எழுதிட்டே இருக்கணும். அதன் மூலமாக தான் இந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ஓகே, லெட்ஸ் கோ டு கண்டென்ட் பேஜ். கண்டென்ட் பேஜ் போகலாம். கண்டென்ட் பேஜில் நமக்கு 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 யூனிட்ஸ்லேயும் ஒவ்வொரு யூனிட்லேயும் 3 பார்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி. ஸோ ப்ரோஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட் யூனிட் 1 ப்ரோஸ் sea turtles, போயம் த crocodile, சப்ளிமெண்ட்ரி owlie. இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாபிக்ஸ். அண்ட் செகண்ட் யூனிட் ப்ரோஸ் when the trees walked, poem trees, supplementary the apple tree and the farmer. Next unit 3 prose a visitor from distant lands, poem I dream of spices, supplementary spices of India. ஓகே, இல்லை நமக்கு மெமரிட்டர் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரீஸ். ஸோ நம்ம மெமரி பண்ண வேண்டிய போயம் எதுன்னா ட்ரீஸ் போயம் தான் மெமரி பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இந்த யூனிட்டில் தெரிஞ்சுக்க, தட் இஸ் இந்த டேர்மில் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஓகே, இந்த டேர்மில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து யூனிட் 1 sea turtles. sea turtles அப்படின்னு உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? sea turtlesஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓகே, டர்ட்டல்ஸ்க்கும் டார்டாய்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ உங்களுக்கு டர்ட்டல்ஸ் அண்ட் டார்டாய்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்முடைய மாணவர்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, என்னுடைய மாணவர்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா இல்லையாங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே, கோ டு பேஜ் நம்பர் 87. த ஃபஸ்ட் யூனிட் sea turtles. ஓகே, sea turtles லெசனை இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்காங்க ஆயிஷா அண்ட் மதி. ஸோ இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க பாருங்கள், கடற்கரை. தட் இஸ் நம்ம ஷோர் சொல்லுவோம் இல்லையா, கடற்கரை பீச்சில் உட்காந்து இவங்க 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. வீடு கட்டிகிட்ருக்காங்க இல்லையா, பாருங்கள் அங்கே ஷில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. நீங்கள் கூட ஷோர் போனீங்கன்னா, பீச்சுக்கு போனீங்கன்னா அப்படியே மணல் வீடெல்லாம் கட்டி விளையாடுவீங்க, பந்தெல்லாம் விளையாடுவீங்க இல்லையா. ஆமாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பீச்சில் விளையாடுறது. அதோட கடல் அலையோட சத்தம், அந்த கடல் தண்ணியில் விளையாடுறது எல்லா குழந்தைங்களுக்குமே பிடித்தமான விஷயம். ஓகே, நம்ம இன்றைக்கி கடலில் அது sea turtlesல என்ன பண்ணுது, அது எப்படி வளருது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஓகே, பார்க்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க? ஹாய் மதி, I have something interesting to show you on the beach. Do you? Come, let's go. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்க்குறதுக்காக போகிறாங்க. என்ன பார்க்க போகிறாங்க பார்க்கலாமா? வாவ், பாருங்கள்,
ப்ரோஸ் ஒன் sea turtles கொடுத்துருக்காங்க. வார்ம் அப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான டேர்ட்டில்ஸ் இருக்குது பாருங்கள். The loggerhead, the olive ridley, the leatherback, the hawksbill, the green sea turtle. இத்தனை வகையான கடல் ஆமைகளா? பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா மாணவர்களே? நாமளும் நேரில் போய் பார்க்கணுன்னு தோணுதில்ல? எஸ், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட ஆமைகள் இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா? எஸ், ஸோ கடல் ஆமைகள் ரொம்பவே அழகாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது இல்லையா? எஸ். ஸோ அடுத்ததான் நமக்கு இங்கே டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டாக் அபவுட் சொல்லிட்டு வார்ம் அப்பில் 3 questions கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவ் யூ சீன் டர்ட்டில்ஸ், வேர் டு தே லிவ்? அதாவது நீ டர்ட்டில்ஸை பார்த்துருக்கியா? அவை எங்கே வாழும் சொல்லுங்கள். எஸ், I had seen turtles. They are living in the sea. அவைகள் எங்கே வாழும்? கடலில் வாழும். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். அதுதான் கொஷின் நம்பர் 2. What do you know about turtles? The turtles are such as light weights and high weights. They are lay eggs in seashores. People collect the eggs for eating. Sometimes the turtles were smuggled by the people. ஓகே, ஸோ இவையெல்லாம் எனக்கு டர்ட்டில்ஸை பற்றி தெரியக்கூடியது. அடுத்தா கொஷின் நம்பர் 3. Question number 3. Why do you think the turtles in the picture have names such as leatherback and hawksbill? ஸோ இந்த leatherback and hawksbill அப்படிங்கிற 2 வகையான டர்ட்டில்ஸ்க்கு எதற்காக அந்த பெயர் வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? That is the third question. So I think that the shells of the turtles are like leather and hawksbill. ஸோ ஐ திங்க் த ஷெல்ஸ், அதனுடைய ஓடு இருக்கு இல்லையா, ஆமையின் ஓடு, ஸோ அதனால் அந்த பெயர் அதற்கு கிடைக்க பெற்றிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ தே ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம். மேலும் அந்த பர்டிகுலர் டர்ட்டில்ஸ் ஈகோசிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ அதற்காக அந்த பெயர் அதற்கு இடம்பெற்றிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போது sea turtlesோட கைண்ட்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது பேஜ் நம்பர் 89, செக்ஷன் 1. ஸோ செக்ஷன் 1 போகலாம் வாங்க. தட் இஸ் ரீடிங் செக்ஷன். லிசன் டு த டீச்சர் ரீடிங் திஸ் செக்ஷன். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Most of us have seen a tortoise in a zoo or a reptile park. However, not many would have seen its marine relative, the sea turtle. This is not surprising, since these reptiles spend almost their entire life in the sea. There are 7 species of marine or sea turtles in the world. Of them, 5 are found in Indian coastal waters: the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead, and the leatherback. Compared to most tortoises, sea turtles are huge. Even the smallest species, the olive ridley, weighs up to 35 kg when fully grown. The largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meter, and each could weigh as much as 700 kg. Sea turtles live their life entirely in the oceans, but they still have a connection with land. They must come ashore to lay eggs. Today, 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. The olive ridleys, however, are still commonly seen nesting on sandy beaches all along our coasters. ஓகே, அழகாக லெசனில் லிசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ லிசனிங் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லெசனில், இந்த செக்ஷனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க இருக்கோம் அப்படிங்கிறது. அதோட நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, த ஆலிவ் ரிட்லி டர்ட்டிலோட பிக்சர். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? எஸ், ஓகே.
ஸோ நம்ம லெசன் போகலாம் வாங்க. இந்த செக்ஷனில் நாம் பார்க்க இருக்கிறது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹவ் சீன் எ டார்டாய்ஸ் இன் எ ஜூ ஆர் எ ரெப்டைல் பார்க். இந்த ரெப்டைல் பார்க்லேயும் ஜூலேயும் நம்ம டார்டாய்ஸை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பெரும்பாலும் கடற்கரை பகுதியில், அதாவது கடலை ஒட்டிய பகுதியில் இந்த ஆமைகளை பார்த்துருக்க வாய்ப்பு குறைவு. ஆனால் இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைசிங்கான நியூஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த டர்ட்டில்ஸ் வந்து தன்னுடைய லைஃப் டைம் முழுவதுமே கடலில் தான் கழிக்குது. அதனால் இந்த டர்ட்டில்ஸை அவ்வளோ எளிதில் பார்த்துட முடியாது. இந்த டர்ட்டில்ஸில் மொத்தம் 7 ஸ்பைசஸ், 7 வகைகள் இருக்குது. உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த டர்ட்டில்ஸ் வந்து 7 வகைகள் இருக்குது. அதில் 5 ஃபவுண்ட் இன் இந்தியாஸ் கோஸ்டல் வாட்டர்ஸ். அதில் 5 வகைகள் வந்து இந்திய கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்துட்டுருக்கு, அதாவது இந்திய கடல் பகுதியில். ஓகே, அதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, த ஆலிவ் ரெட்லே, த ஹாக்ஸ்பில், த க்ரீன் சீ டர்ட்டில், த லாகர் ஹெட் அண்ட் த லெதர் பேக். ஸோ இந்த 5 வகையான டர்ட்டில்ஸ் வந்து நம்முடைய கடல்களில், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், ஸோ இந்த இடத்துல இந்த 5 வகையான கடல் ஆமைகளை நம்மளால் பார்க்க முடியும். இவை நம்முடைய இந்திய கடல் பகுதியில் வாழ்ந்துட்டு வருது. ஓகே, ஸோ இதை நம்ம டார்டாய்ஸோட கம்பேர் பண்ண முடியாதுன்னு ரொம்பவே கஷ்டம். சீ டர்ட்டில்ஸ் ஆர் ஹியூஜ். ஏன்னா நாம் பார்க்கக்கூடிய டார்டாய்ஸை விட இந்த கடல் ஆமைகள் மிகவும் பெரியது. ஓகே, எப்படின்னு பார்த்தோன்னா, ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பைசஸ், அதாவது ஸ்மாலஸ்ட் ஸ்பைசஸாக இருக்கக்கூடிய ஆலிவ் ரெட்லே வெயிட்ஸ் அப் டு 35 kg. அவ்வளோ குட்டியாக பிறக்கக்கூடிய இந்த ஆலிவ் ரெட்லேங்கிற டர்ட்டில் வந்து 35 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. அதோட த லார்ஜஸ்ட் ஆஃப் தெம், த லெதர் பேக், க்ரோஸ் அப் டு லென்த் ஆஃப் 2.2 million. அதாவது லெதர் பேக் அப்படிங்கிற ஒரு நம்ம டர்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த டர்ட்டில் வந்து 2.2 மீட்டர் நீளம், அதாவது 220 சென்டிமீட்டர் நீளம் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதோட வெயிட் வந்து 700 கிலோ வரைக்கும் இருக்குமா. பாருங்கள், அப்போ எவ்வளோ பெரியதாக இருக்கணும் அந்த கடல் ஆமை இல்லையா? எஸ், ரொம்பவே அற்புதமானதாக இருக்குது இந்த லெதர் பேக். நெக்ஸ்ட், சீ டர்ட்டில்ஸ் லிவ் தர் லைஃப் என்டையர்லி இன் த ஓஷன்ஸ். அதாவது கடல் ஆமைகள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கடலில் தான், கடல்களில் தான் கழிக்குது. பட் தே ஸ்டில் ஹாவ் எ கனெக்ஷன் வித் லேண்ட். ஆனாலும் அவர்களுக்கும் நிலப்பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்னது தொடர்பு? தே மஸ்ட் கம் அஷோர் டு லே எக்ஸ். அதாவது அந்த கடல் ஆமைகள் கடற்கரைக்கு வந்து தங்களுடைய முட்டைகளை இட்டுவிட்டு செல்லும். டுடே 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. அதாவது நம்ம மேலே குறிப்பிட்டதில் 4 வகையான கடல் ஆமைகள் வந்து நம்முடைய கடல் பகுதியில் இப்போது அரிதாக காணப்படுகிறது. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்பவே ரேர் ஆகிடுச்சு. காரணம் வந்து அதை யாராவது வேட்டையாடி இருக்கலாம், ஒருவேளை அதனுடைய முட்டைகள் திருடப்பட்டு அதனுடைய குஞ்சுகள் வந்து அதிக அளவில் பொரிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இந்த காரணங்களால் அந்த 4 வகையான ஸ்பைசஸ், தட் இஸ் டர்ட்டில்ஸோட வகைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கலாம். அடுத்த, the olive redlays however are still commonly seen nesting on sandy beaches all along our coasts. ஸோ இப்போதைக்கு நம்ம the olive redlays அதிக அளவில் பார்க்கலாம். இது காமனாக தொடர்ந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை செய்து கொண்டே இருக்குது. அதனால் அது வந்து தன்னுடைய கூட வந்து ஷீஷோர், கடற்கரையில் கட்டிக்கிட்டு தன்னுடைய குஞ்சுகளை பொரிக்கிறதுக்காக முட்டைகளை அங்கே வச்சுட்டு போகுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம செக்ஷன் 1ல் அறிந்து கொண்ட ரீடிங் செக்ஷன். ஓகே, வெரி குட். நாம் சீ டர்ட்டில்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த செக்ஷன்லேருந்து நமக்காக 7 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்கள் எந்த அளவுக்கு இந்த செக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த 7 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்க தயாராகிட்டிங்களா? ஓகே, உங்களுடைய ஆன்சர்ஸை உங்களுடைய புக்கில் மார்க் பண்ணுங்கள். சரியான ஆன்சர்ஸ் குறிப்பிடும்போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடியது சரியா தவறா என்பதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, குட். வாங்க, த கொஷின்ஸ் ஆர்: புட் எ டிக் for the correct and a cross for the incorrect statements. 1.
turtles are different from tortoises. 2. Turtles are sea animals. 3. There are 7 kinds of sea turtles in the world. 4. Sea turtles are very small. 5. Turtles come ashore to lay eggs. 6. Sea turtles come to rest on land. 7. Olive redleys are the only sea turtles seen on Indian shores. Okay. Questions எல்லாம் படிச்சாச்சு. Statements உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மாணவர்கள் இதற்குரிய விடையை குறிப்பிட தயாராகிட்டீங்களா? ஓகே, மார்க் பண்ணிவிடுங்க. ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, குட். ஸோ இப்போது செக் பண்ணிடலாமா? நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து சரியானதா இல்லையா? 7 out of 7 யாரெல்லாம் வாங்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, குட். வாங்க பார்க்கலாம். 1. Turtles are different from tortoises. Yes, it is true. So, tick. 2. Turtles are sea animals. Tick. 3. There are 7 kinds of sea turtles in the world. Yes. So, that statement is correct. So, tick. 4. Sea turtles are very small. No. It is false statement. So, cross symbol, that is a false. 5. Turtles come ashore to lay eggs. Yes, it is a true statement, correct statement. So, tick. 6. Sea turtles come to rest on land. No, it is false. Incorrect statement, so false. 7. Olive redleys are the only sea turtles seen on Indian shores. No, it is also false. Incorrect statement, so false. Okay, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 7 out of 7 அதாவது 1 வாங்கியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த லெசனை படிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம்லேயே உங்களால் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறதே ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் நிறைய லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் சரியாக விடை சொல்கிறதுக்கு இந்த மார்க்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு மார்க் எடுத்திருந்தா கூட அதை கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் 7 out of 7 வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தலாம். ஏன்னா இது நமக்கு ஒரு கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் மாதிரி அமைஞ்சிடும். அதற்காக தான் நான் குறிப்பிடுறேன். அதனால் மாணவர்கள் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், கமெண்ட்ஸ், மார்க்ஸ் எல்லாமே நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம உண்மையான கிளாஸ் ரூம் போலவே இதை நம்ம ஃபுல்லாக நடத்த முடியும். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளாரே உருவாகிடும். எனக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட பேசக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். லெசன்ஸை இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளால் கொண்டு போக முடியும். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த நாம் பார்க்க இருக்கிறது glossary. glossary means yes, new words meaning. நியூ வேர்ட்ஸ் மீனிங் தான் நம்ம glossary-ன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இந்த செக்ஷனில் 3 நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் marine, spices, coastal. Marine means found in the sea. Spices, group of animals with common features. Coastal, land by the edge of the sea. Marine, found in the sea. Species, group of animals with common features. Coastal, land by the edge of a sea. So, marine means கடல், found in the sea. Okay, next, species, இனங்கள், group of animals with common features. Next, coastal, land by the edge of a sea, கடல் ஓரம், அதுதான் கடற்கரை. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த glossary எதற்காக கொடுக்கப்படுதுன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுடைய ரெகுலர் கன்வர்சேஷனில், அதாவது நம்ம பேசும்போது பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். எஸ், ஸோ நம்ம பார்த்தா அந்த ஆலிவ் ரெட்லே டர்ட்டில்ஸ்லாம் வெளியே வருது இல்லைங்களா? நம்ம கடல்லேருந்து வெளியே வந்து அதனுடைய முட்டைகளை கடற்கரையில் வைத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கு பாருங்கள். எத்தனை ஆமைகள் வந்திருக்கு. ரொம்ப அமேசிங்காக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? எஸ், சூப்பர். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 91. பேஜ் நம்பர் 91ல் do you know கொடுத்துருக்காங்க.
Aribada. In most parts of the world, olive red lace come ashore alone to lay their eggs. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as mass nesting or Aribada takes place. On certain nights during the nesting season, thousands of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. அதாவது கடல் ஆமைகள் வந்து ஆலிவ் ரெட்லே கடல் ஆமைகள் வந்து கடற்கரைக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சீசனில் தன்னுடைய கூடை அமைத்து அங்கே முட்டைகளை இட்டுட்டு போகிறது தான் வந்து அரிபாடான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒடிஷாவில் இருக்கக்கூடிய 3 கடற்கரை பகுதிகளில் பெரும்பாலும் அதிக அளவில் நடக்குது. இந்த உலகத்திலேயே அதிக அளவில் நடக்கக்கூடியது இந்த ஆலிவ் ரெட்லே நெஸ்டிங் வந்து இந்த இடத்துல தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட கடற்கரையில் மட்டும்தான் இந்த ஆமைகள் வந்து தங்களுடைய எக்ஸ் வந்து கடற்கரையில் வைத்துட்டு போகும். பாருங்கள், அப்படியே கடல்லேருந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், ஆயிரக்கணக்கான ஆமைகள். ஓகே, குட். ஸோ நோ செக்ஷனில் நம்ம ஒடிஷாவில் இருக்கக்கூடிய 3 பிளேசஸில் தான் அதிக அளவில் மாஸ் நெஸ்டிங் நடக்குது. தட் இஸ் கால்டே அரிபாடா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபீமேல் டர்ட்டில்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஓகே, குட். ஸோ அடுத்த செக்ஷன் போகலாமா? ஓகே, அடுத்த செக்ஷனில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? பேஜ் நம்பர் 92, section 2. Take turns and read this section aloud. Work in pairs and underline the new words. Find out their meaning from dictionary. அதாவது இந்த செக்ஷனை வந்து நீங்களாகவே தான் படிக்கணும். எப்படி படிக்கணும்னா லவுடாக படிக்கணும். மேலும் இதை நீங்கள் பேர் ஒர்க்காகவும் செய்யலாம், அதாவது இருவராக சேர்ந்தும் செய்யலாம். அதோடு நீங்கள் உங்களுக்கு புதிதாக தெரியக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் அன்லைன் பண்ணுங்கள். அன்லைன் பண்ணிவிட்டு அந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸை டிக்ஷனரியிலேருந்து கண்டுபிடிங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கு செக்ஷன் 2லேருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒர்க்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் தற்போது வீடியோ வகுப்பறையில் இருக்கிறதுனால மிஸ்ஸே உங்களுக்காக லெசனை ரீட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் சவுண்டாக படிங்க. உங்களுடைய நியூ வேர்ட்ஸ் எல்லாம் அன்லைன் பண்ணி அந்த நியூ வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸை டிக்ஷனரியிலேருந்து கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. எதற்காக இப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய டிக்ஷனரி ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் டிக்ஷனரி பார்த்து மீனிங் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஓகே என்பதற்காக தான் இந்த ஒர்க் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், வீட்டில் எல்லாரும் தவறாமல் இதை செய்யுங்க. ஓகே, லெட்ஸ் கோ. Between the months of January and March, female olive redleys come ashore at night to lay their eggs. This is quite a problem for them, as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. The turtle has to haul itself laboriously onto the beach. Then it chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity 45 cm deep, into which it lays about 100 eggs. Each egg is the shape and size of a table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. Jackals, domestic dogs, and pigs too dig up and eat the eggs by following the scent left by the turtle. Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. The hatchlings slash open the leathery eggshell with the help of a tiny egg tooth. This is like a razor blade at the tip of a hatchling's snout. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge
on the surface of the beach. From here they make a hurry dash to the sea. ஓகே, ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஆலிவ் ரெட்லேஸோட எக்ஸ் எப்படி சீஷோரில் வைக்குது, மேலும் அந்த எக்ஸ்க்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்குது, அதோட அந்த எக்லேருந்து ஹேட்ச்லிங்ஸ் கடல் ஆமை குட்டிகள் குஞ்சுகள் எப்படி பொறிச்சு முட்டையிலேருந்து வெளியே வருது. ஓகே, இதுதான் தெரிஞ்சுக்க இருக்கோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த ஃபீமேல் ரெட்லேஸ் வந்து எப்போ வரும்னா ஜான்வரி அண்ட் மார்ச், இந்த 3 மாதங்கள் தான் வந்து 3 மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன பண்ணுன்னா இந்த முட்டைகளை வைக்கிறதுக்காக கடற்கரைக்கு வரும். ஸோ அது என்ன பண்ணுன்னா கடலில் நீந்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃப்ளிப்பர்ஸ் இருக்கு இல்லையா, எஸ், அது வந்து அந்த ஃப்ளிப்பர்ஸை பயன்படுத்தி அது என்ன பண்ணுன்னா நிலத்துலேயும் மூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது தன்னுடைய முட்டைகளை வைப்பதற்காக என்ன பண்ணுன்னா அதன் மூலமாக அந்த பள்ளங்களை தோண்டும். எவ்வளோ டீப் அந்த ஆழம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 45 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த 45 சென்டிமீட்டர் ஆழத்தை தோண்டிட்டு அந்த ஃபீமேல் ஆலிவ் ரெட்லேஸ் டர்ட்டில் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல முட்டைகளை வைக்க ஆரம்பிக்கும். எத்தனை முட்டைகள் வைக்கும்னா 100 முட்டைகளை வைக்கும். ஸோ அது முட்டைகள் எப்படி இருக்கும், அதோட ஷேப் சைஸ் எப்படி இருக்கும்னா டேபிள் டென்னிஸ் பால் சைஸுக்கு இருக்கும். எப்படி இருக்கும், டேபிள் டென்னிஸ் விளையாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, எஸ், அந்த பால் சைஸுக்கு அது இருக்கும். ஸோ அது மொத்த முட்டைகளை வைத்து முடித்ததுமே அது என்ன பண்ணுன்னா அந்த பள்ளத்தை வந்து மணலில் போட்டு நல்லா மூடிடும். ஏன் அப்படி மூடுது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த முட்டைகள் வந்து இன்குபேட்டர், அதாவது வளர்ச்சி அடைந்து அது ஆமை குஞ்சுகளாக வெளிவரத்துக்காக எது தேவை, அதுக்கு சூரியனுடைய அந்த வெப்பம் தேவை. அதுதான் இன்குபேட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த காலத்துக்கு அந்த சூரியனுடைய அந்த வார்ம் தேவைப்படுறதுனால அது வந்து அங்கே வச்சுட்டு அந்த ஃபீமேல் ரெட்லாம் கடலுக்கு திரும்பி போயிடும். ஓகேவா, அப்படியே அந்த ஃப்ளிப்பர்ஸை பயன்படுத்தி அந்த கேப்பை மூடிட்டு அது கிளம்பிடும். ஸோ இது வந்து உலகம் முழுவதுமே இது போல தான் நடக்குது. ஆனால் அந்த முட்டை வச்சுட்டு அந்த ஆமைகள் போயிடுச்சு இல்லையா, ஆமாம், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டர்ட்டிலோட நெஸ்ட்டை கண்டுபிடிச்சி அந்த முட்டைகளை வேட்டையாடிடுறாங்க. எதுக்காகனா சாப்பிட்றதுக்காக. பாருங்க, ரொம்பவே வருத்தமான விஷயம் இல்லையா. ஸோ இவங்க தான் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஜாக்கால்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ். ஸோ இந்த ப்ரிடேட்டர்ஸ் வேட்டையாடக்கூடிய இந்த விலங்குகள்லாம் என்ன பண்ணுன்னா இந்த டர்ட்டில்ஸோட ஸ்மெல்லை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதனுடைய நெஸ்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பள்ளத்தை தோண்டி அந்த முட்டைகளை எடுத்து சாப்பிட்டுடும். ஸோ இத்தனை ப்ராப்ளம்ஸையும் அந்த டர்ட்டிலோட எக்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ வந்து இவங்கக்கிட்டெல்லாம் இருந்து தப்பித்த அந்த எக் வந்து 45லேருந்து 60 டேஸ்க்கு முடிந்தப்புறம் அந்த முட்டையிலேருந்து அந்த ஆமை குஞ்சு வெளியே வரும், ஹேட்ச்லிங். அது எப்படி வெளியே வரும்னா அந்த ஆமை குஞ்சு அந்த முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அதை வந்து தன்னுடைய பற்களால் அப்படியே முட்டி கடித்து எடுத்து அது அதிலிருந்து வெளியே வரும். அது எப்படி இருக்குன்னா ரேசர் பிளேட் மாதிரி இருக்கும் அந்த ஹேட்ச்லிங்கோட ஸ்னவுட். ஓகே, அதனால் அது ஈஸியாக அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ வெளியே வந்ததும் அது என்ன பண்ணுன்னா முதல்ல அந்த பீச்லேருந்து கடலை நோக்கி தான் போகும். ஓகே, ஸோ இப்படி கடல் நோக்கி போகும்போதும் அந்த ஆமைகளுக்கு ஆபத்து இருக்குது. லைக் எதன் மூலமானா ஜாக்கால்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ்லாம் இதை வந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் சில பறவைகள் கூட வந்து இந்த டர்ட்டில்ஸை ஆமை குஞ்சுகளை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து எத்தனை ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கடலில் சேருது. ரொம்பவே வருத்தமான ஒரு செய்தி இல்லையா. ஆமாம், ஏன்னா நம்மலாம் வந்து இந்த டர்ட்டில்ஸை வந்து சேவ் பண்ணணும். இல்லாட்டி நம்மளுடைய கடல் பகுதிகளை சாதாரணமாக தெரிஞ்சுக்கிட்ட 5 கடல் ஆமை வகைகளில் 1 மட்டும்தான் இப்போ இருக்குது அதிக அளவில். மற்றதெல்லாம் ரேர் பிளேஸில் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு செய்தி தானே.
ஆமாம். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ஆலிவ் ரெட்லே எக்ஸ்லேருந்து ஹேட்ச்லிங்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, குட். அடுத்த நாம் பார்க்க இருக்கக்கூடியது glossary. glossary மீன்ஸ் நியூ வேர்ட்ஸ் மீனிங். ஓகே, என்னென்ன glossary நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. நியூ வேர்ட்ஸ்: flippers, broad flat limbs used for swimming. Predators, animals that kill other animals for food. Howl, pull with force. Slash, cut laboriously with great effort. Snout, pointed nose of an animal. Cavity, a hollow space. Emerge, come out. Camouflage, hide or disguise something. Incubate, hatch eggs using warmth. Okay. நான் இந்த செக்ஷனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த glossary நியூ வேர்ட்ஸ்க்கான தமிழ் மீனிங் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இங்கே உங்களுக்காக டிக்ஷனரி ஒர்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் தான் இந்த நியூ வேர்ட்ஸ்க்கான தமிழ் மீனிங்கை கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சி எழுதிட்டு நான் எல்லா நியூ வேர்ட்ஸ்க்கான தமிழ் மீனிங் கண்டுபிடிச்சேன் மேம் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. திஸ் இஸ் த ஒர்க் ஃபார் செக்ஷன் 2. ஸோ செக்ஷன் 2ல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒர்க்கை அனைத்து மாணவர்களுமே தவறாமல் செய்யணும். Okay, very good. Next, go to page number 93. So, page number 93 section 2 கான statements, that is a correct, incorrect statements கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பார்ப்போம். Are these statements right? Discuss with your partner and tick them if they are correct. Correct them if they are wrong. Share your answers in class. அதாவது நம்ம டாபிக் படிக்கும்போதே சொல்லியிருந்தோம், திஸ் இஸ் த பேர் ஒர்க். ஸோ பேர் ஒர்க்குன்றதுனால எங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டானதாக இருந்தால் நீங்கள் டிக் பண்ணுங்கள். அவ்வாறு இல்லாமல் தவறாக இருந்தது, இன்கரெக்டாக இருந்ததுன்னா அதை கிளாஸ் பண்ணிவிட்டு சரியான ஸ்டேட்மெண்ட் எதுவோ அதை அங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நாம் பார்க்கலாமா? ஏன்னா நாம் பேர் ஒர்க்கை வந்து ரெகுலர் கிளாஸில் பயன்படுத்திப்போம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸை படிக்கலாம். நீங்கள் டிக்கா ராங்கான்றதை குறிப்பிட்டுருங்க. அதன் பிறகு நம்ம ஆன்சர்ஸ் போகலாம். 1. Female olive redleys come ashore at night to lay eggs. 2. The eggs of an olive redley are in the shape and size of a cricket ball. 3. Redleys come to lay their eggs in the month of January. 4. The turtles use their flippers and make a hollow for their nests. 5. Hatchlings use a tiny egg tooth to become out of the eggs. Okay, so correct, incorrect divide பண்ணிட்டீங்களா? டிக்கு ராங் போட்டிங்களா? ஓகே, ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஓகே வாங்க. 1. Female olive redleys come ashore at night to lay eggs. That is a correct statement, so tick. 2. The eggs of an olive redley are in the shape and size of a cricket ball. No, it is a incorrect statement, so wrong. So the statement, correct statement பார்ப்போம். The olive redleys eggs are in the shape and size of a table tennis ball. So the cricket ball size கிடையாது, table tennis ball. Okay, good. Next 3. Redleys come to lay their eggs in the month of January. Okay, tick. Correct statement. 4. The turtles use their flippers and make a hollow for their nets. So it is also a correct statement, tick. 5. The hatchlings use a tiny egg tooth to come out of your eggs. Okay, it is also a correct statement, so okay, tick. Okay, very good students. So நம்ம செக்ஷன் 2 வரைக்கும் நிறைவு செய்துட்டோம். அடுத்த நாம் பார்க்க இருக்கிறது do you know. There is an interesting aspect of a sea turtle biology. The temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. When the eggs develop at 27 degrees Celsius to 28 degrees Celsius, only male hatchlings are produced. At 30 degrees Celsius, only female hatchlings are produced. An equal mix of
male and female hatchlings is produced only when the eggs incubate at preciously 29 degrees Celsius to 30 degrees Celsius. ஓகே, ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. எஸ், அதாவது இந்த சூரியனுடைய டெம்பரேச்சர் தான் வந்து அந்த ஆமை முட்டையில் உருவாகக்கூடிய அந்த செக்ஸை வந்து டிசைட் பண்ணக்கூடியது. அதாவது அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது. எப்படி ஆணா பெண்ணா அப்படின்னு டிசைட் பண்ணதுன்னா, அந்த ஒரு முட்டை வளர்கிறதுக்கு 27லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கிடைக்குதுன்னா அந்த எக்ஸ் எல்லாம் மேல் ஹேட்ச்லிங்ஸ், அதாவது ஆண் ஆமை குஞ்சுகளாக உருவாகும். அப்படி இல்லாமல் 30 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பம் அந்த முட்டைக்கு கிடைக்குதுன்னா அது வந்து ஃபீமேல் ஹேட்ச்லிங், பெண் ஆமை குஞ்சா அது வந்து வெளிவரும். அப்படி இல்லாமல் இரண்டுமே கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 29லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா அங்கே வந்து ஆண் ஹேட்ச்லிங்ஸும் கிடைக்கும், பெண் ஹேட்ச்லிங்ஸும் கிடைக்கும். ரொம்பவே வித்தியாசமான பயாலஜி இருக்கு இல்லையா அந்த டர்ட்டில்ஸோட பயாலஜி. எஸ், ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை நாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இன்றைய வீடியோ பதிவில் நாம் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 சி டர்ட்டில் ப்ரோஸ் 1ல் நாம் தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ மேலும் நாம் இந்த கடல் ஆமைகளை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகவே மாணவர்கள், நீங்கள் உங்களுக்கு தெரிந்த செய்திகளையும் தட் இஸ் இன்ஃபர்மேஷன்ஸையும் நாம் இங்கே இன்றைய பகுதியில் குறிப்பிட்ட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான விடைகளையும் நீங்கள் தவறாமல் பதிவிடுங்க. அப்பொழுது தான் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக வந்து லெசன்ஸை கவனிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதனால் கமெண்ட் செக்ஷனை உங்களுடைய கிளாஸ் ரூமாக நினச்சி உங்களுடைய ஆன்சர்ஸை தவறாமல் பதிவிடுங்க மாணவர்களே. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைய பகுதி என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள பகுதியாக அமைந்திருக்கும். மேலும் பல நல்ல தகவல்களையும் தெரிந்து கொண்டு இருப்பீர்கள். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தவறாமல் ஷேர் பண்ணும்போது அவர்களும் இன்றைய பாடப்பகுதியின் அனைத்து கருத்துக்களையும் அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுப்பாங்க. அதோட ஆன்சர்ஸையும் அவங்க குறிப்பிட்டிருப்பாங்களே அதுவும் சரியானு செக் பண்ணிப்பாங்க. அதனால் தவறாமல் இன்றைய பகுதியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன். ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, சேஃபாக இருங்க. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ.